புரட்டாசி மாத பலன்கள். பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க. தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி, மார்கழி, புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய மாதம். அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, அதாவது 2024 பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இதை இன்னொரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்களில் மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, சார் நான் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரல சார். எங்கே நான் இன்னும் சனி பகவானுடைய பிடியிலே இருக்கிறனோ அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் 3 நல்ல விஷயங்கள் இந்த புரட்டாசியில் நடக்க இருக்குது. ஒன்று, சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருப்பதால் சனி முன்னே 30 பின்னே 30ன்னு சொன்ன மாதிரி 30 நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய சுப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் 4-5 நாட்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியும் அது முடிக்க அபிவிருத்தியும் சுபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் தொடங்க இருக்குதுங்க. இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க தொழில் துறையில் வெளியில் விட்ட பணம் வராமல் இருக்கிறது, அது போக பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் உள்ள குழப்பம், கணக்கு வழக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தேவையில்லைன்னு சொல்ல முடியலை அப்படிங்கிற ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே கடும் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், போட்டிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுக்கு விரயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸோ அல்லது காலேஜ் ஃபீஸோ அல்லது நீங்கள் எவ்வளோ செஞ்சு இது பண்ணாலும் அந்த இடம் எனக்கு வேணாம், வேறு இடம் வேணும், பிடிவாதம் பிடிச்சி அதனால் இரட்டிப்பு செலவு நடக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் தங்களுடைய தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அவங்க தொழில்துறை அபிவிருத்தி பண்ணி, அதாவது படிப்பு விஷயத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நேரங்காலகம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் வருமானம் அலைச்சலுக்கு தகுந்த இருக்காது, சற்று காலதாமதமாக தான் வரும். இது 1/11/2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு செலவுக்கு போக சேமிப்பு தன்மையும் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் தொடங்க இருக்கிறது. தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையாரை கூட்டிகிட்டு வாக்கிங் பண்ணாலோ தந்தையாரை வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ பார்த்து எதுவும் ஸ்லிப்பிங் ஆகி விழுந்துடாமல் கொள்ளாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம். இல்லைன்னா வைத்திய செலவு கூடிடும் என்பதால் எதுலேயும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அல்லது அதற்கு உண்டான ஆளுகள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் எளிமையாக இருக்கிறது நன்மை பயக்கும். இடையில ஆன்மீக சம்மந்தப்பட்டமாகவோ அல்லது ஏதாவது சரஸ்வதி ஹோமம், கணபதி பூஜை இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய சுபத்தன்மை உங்களுக்கு பாதுகாத்து கொண்டு இருக்குது. ஆனால் அதை மறுத்து பேசுவதற்கும் அதை செஞ்சு ஏதோ இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச்சுக்கு வரும். சிலருடைய நேரங்காலங்களில் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் செவி சாய்க்காமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி வகை கூறும். கார் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட லோன் கட்டாமல் பெண்டிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது, அல்லது பிற மதத்தால் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் இப்படின்னா நீங்கள் கடத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்கக்கூடிய இந்த மகர ராசியில் இருக்கிற பெண்களுக்கு கால் வலியில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு கால் வலியிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உண்டு, தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் உண்டு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலம் உண்டு. தாங்கள் இது முடிக்க சொன்ன சொல் மாறாமல் இருந்த வண்ணம் சமீப காலமாக 2-3 விஷயங்கள் நடைமுறைக்கு வரலையே, அட்லீஸ்ட் நம்ம மகன் பிரச்சனையாக சரியாகட்டும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து எல்லாமே மகரத்துக்கு ஏறுமுகமாகவும் அமைப்பாகவும் இருக்கிறதுனால வாயை குறையுங்கள், தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்கள். புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடாதீர்கள். இது பல வகையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த 30 நாளைக்காவது கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க, விரதம் இருங்க. அந்த விரதம் எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும். இது போக கூடுதல் சிறப்பாக மாணவ மணிகளுக்கு தொழில் சார்ந்த விஷய கல்வியோ அல்லது தற்கால முதலாம் ஆண்டாக இருந்தாலும் கூட மனதை குழப்பிக்காதீங்க. ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. ஆசிரியர் குருவை மறிங்க. குருவை மதித்தாதான் பின்னாடி உங்களுக்கு விமோசனம் இல்லை, இப்போவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் அந்த குருவோடைய அருளால் தான் வெல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு. பொருளாதார வரவு இருந்தாலும் கூட
விரயஸ்தானம் நடைமுறையில் இருக்கிறதுனால விரயத்தை சிறு சிறு விரயமாக மாற்றிட்டு முழு பணத்தை காணன்னு தேடாமல் சின்ன காசாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக எடுத்து வைங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஓகே சார், உங்களுக்கு இப்போ வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் காத்துக்கிட்டு இருக்குது சார், அது எந்த இடம்னு சொல்ல முடியல, உங்களுடைய வேலைப்பளு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ தான் சேலரி வேணும், இப்படி தான் வேணும் தன்மையாக பேசி போகிறதுக்கு முன்னாடியே அந்த சேலரி விஷயத்தில் அமைச்சுக்கோங்க. அங்கே போய் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இது பல வகையிலும் நன்மை கொடுக்கும். அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. இன்னும் 4-5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதார வரவும் மிகப்பெரிய ஒரு இடத்துலேருந்து அழைப்புதலும் வரும். அப்போ அந்த அழைப்புதல்னா என்ன அப்படின்னா, உங்களை வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு மேற்கொண்டு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்பரை குறிச்சிக்கோங்க. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டான ஆலோசனை வழங்கப்படும். சார், பொது பலன்கள் என்ன சார்? சனி பகவான் விலகிட்டார், சனி வக்கர நிவர்த்தி விலகிட்டார், குரு பகவானும் இனிமேல் சாதகமாக இருக்க போகிறாரு. அதுபோக புரட்டாசி மாத பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னா, இரும்பு சார்ந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களும் பழங்கள் விற்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தேவை. மீதிபடி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறதுனால சுவிட்சு ஃபேன் ஹேண்டில் பண்ணுறவங்க அல்லது டைட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க, இதெல்லாம் எல்லா வகையிலையும் நன்மை என்பதை உணருங்க. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ளூ மற்றும் ஸ்கை ப்ளூ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 6, 5 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம். 3, 6, 5 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும். ஸோ சனி பகவானுடைய அருளை வெல்வதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்குது என்பதில்லை. உறுதுணையாக இருக்கிறவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவாமல் எடுத்துகிட்டு போயுங்க வீட்டுக்கு. அதுவே உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ மகர ராசிக்கு கூட புரட்டாசி மாதம் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமையும்.